ஒவ்வொரு ஞாயிறும் நம்ம 2 புஸ்தகம் பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை 2 புஸ்தகம் பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி வில் பி இன் இங்கிலீஷ். ஞாயிற்றுக்கிழமை 2 புஸ்தகம் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்க ஒரு புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் பார்த்து வருகிறோம். அதே மாதிரி மார்க்கு சுவிசேஷ நூல் பார்த்து வருகிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் 1 ராஜாக்கள் புஸ்தகமும், அது மாத்திரமல்ல நெகமையா புஸ்தகம் பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னாள் ஜெபம் பண்ணுறா. அன்னாள் கர்த்தர் அவருக்கு ஜெபத்தை கேட்டு அவளுக்கு பதிலளித்து அவருக்கு குழந்தை பெற்ற பிறகு அவருக்கு கொடுக்க போகிற ஜெபத்தில் ஒரு சந்தோஷமாக கர்த்தருக்கு ஆராதிக்கிறார். அப்படி ஆராதிக்கிற போகிற அந்த வசனங்கள் தான் இந்த 10 வசனங்கள். இந்த 10 வசனங்கள் அவளோட ஜெபத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக நான் வாசிக்கும் போது அதுக்கு முன்பான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமே, அது பார்க்கலான்னு தான் யோசிச்சிருந்தேன். அதாவது 1 சாமுவேல் புஸ்தகம், திருப்பிக் கொள்ளுங்கள், அதுக்கு முந்தின புஸ்தகம் 20ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. எடுத்தவர்கள் யாராவது எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 20. எல்கனா என்பவன் கர்த்தருக்கு 21 வசனம் வாசிங்க தம்பி, கண்டினியூ சார். 26 வசனம் வாசிக்கலாம். அவள் பிள்ளை பால் வந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று சொன்னார். அப்பொழுது அவள் புருஷனாக எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். பண்டைய காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வயது வரைக்கும் பிள்ளைக்கு பால் குடிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஆனால் பண்டைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 5 அதாவது சாமுவேல் 5 வயசு ஆகிற வரைக்கும் அவளுக்கு வீட்டில் வச்சுருந்து 5 வயசு ஆன பிறகு கர்த்தருக்கென்று ஆலயத்தில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதுதான் நடக்கிற காரியம். மேல் கொண்டு வாசிக்கலாம் பிரதர். அவனையும் கூட்டிக் கொண்டு சீடாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காரியை பண்ணிட்டு பிள்ளையை 7 அப்போது அவள் விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உங்கள் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தருக்கு விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு அவன் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுத்தேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். She came and she gave it to God. அவர் பிள்ளையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த பிள்ளையை கர்த்தருக்கு எடுத்து கொடுத்தார். நான் அன்னாளை பார்க்கும்போது அன்னாள் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம், she is consistent. அவளுக்கு பதில் அளிக்காத போதும் கூட தேவாலயத்துக்கு சென்று தேவாலயத்தில் ஜெபம் பண்ணான். she was barren. அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அது வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவள் பேரன்றதுக்கு காரணம், அவள் பிள்ளை இல்லை என்றதுக்கு காரணம் அவள் அல்ல, கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்தார் தான் வசனம் இருக்கு. அப்படி இருந்த போதும் அவளோட ஜெபத்துக்கு பதில் அளிக்காத போதும் அவள் திருச்சபைக்கு போறா, திருச்சபையில ஆலயத்துல ஜெபம் பண்றா, வருடாந்தோறும் தேவையான அர்ப்பணிப்பை பண்றா, எல்லா காரியமும் ரெகுலரா பண்றா. அவளுக்கு பதில் அளிக்காத போதும் பண்றா, பதில் அளித்த போதும் பண்றா. கன்சிஸ்டன்ட் இன் த ப்ரேயர் வாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ஜெபம் அளிக்காத போது, நம்மளுக்கு ஜெபத்துக்கு தேவையை சந்திக்காத போது நம்ம உடஞ்சு போயிடுறோம். பட் we normally don't go to God. ஆனா அன்னாள் எல்லா நேரங்களும் எனக்கு ஜெபம் அளிக்காதனாலும் பரவாயில்ல, she was consistent in the walk with God. நானும் ஜெருன் ஜெபம் பேசவே இல்லை. நானும் ஜெருன் நீ காலையில் நான் எதுவும் சொல்லவே இல்லை. அதிகாலை நான் எந்திரிச்சு வாசிக்கும் போது ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது எனக்கு கொடுத்த முதல் வார்த்தை எல்ரோஹி. இன்னைக்கு ஆராதிக்கும் போது அதே வார்த்தையை எடுத்தா ஜெருன் பேசினாங்க, God who sees me. ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 13. ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 13. Chapter 16 verse 13.
காண்பவரை நான் கண்டேன் அல்லவே என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் எனக்கு என்னை காண்கிற தேவன் என்று, காட் ஹூ சீஸ் மீ, என்னை காண்கிற தேவன் என்று தேவனுக்கு பேரளிக்கிறவர் ஆகார். இன்னைக்கு அதிகாலையில் நம்ம நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு கொடுத்த அதே வார்த்தை தான் அன்னைக்கு ஆராதனையிலையும் பார்த்தோம். நானும் ஜெருன்னு பேசவே இல்லை. அதுதான் தேவன். இப்படி தான் ஆராதனை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை காண்கிற தேவன், God who sees me, என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு நீங்க ஜெப ஆலயத்துல என்ன எண்ணத்தோட வந்திருக்கீங்களும் தெரியல, என்ன தேவையோட வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல போறது என்ன? பிரதானமாய், மகளே மகனே, என்னை நேசிக்கிற மகனே, God is the one who sees you. என்னை காண்கிற தேவன் என்று ஹாகார் ஜெபம் பண்ற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிரதானமாய் காணப்படுற God who sees you. அதான் நம்ம பார்க்கிறோம். அண்ட் தென் இது எப்படி யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கன்சிஸ்டன்ட் வாக். என்ன எனக்கு ஜெபத்துக்கு பதில் அளிக்காவிட்டாலும் நான் தேவன் மேல் பிரியமா இருப்பேன் அப்படின்னு இருக்கும்போது, தட்ஸ் when God sees you. ஆமென். அதை நீங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்க யோசித்து பாருங்களேன், அவ ஜெப ஆலயத்துல கொண்டு போய் அந்த உடப்போற ஜெப ஆலயம் எப்படி இருந்துச்சு? பயங்கர பக்தியா இருந்துச்சா என்ன? நான் போன வாரம் தான் பார்த்தோம். அந்த ஜெப ஆலயத்துல ஜெப போதகரும் சரியில்லை. யாரு? ஏலி சரியில்லை. ஏன்னா ஏலி என்ன சொல்றாரு? குடிவெறியோடு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அண்ணால சொல்லும் போது ஏன் சொல்றாரு? ஏன்னா ஜெபாலயத்துல வர்றவங்க எல்லாம் குடிவெறியோடு இருந்தார்கள். அப்படிதான் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அதனாலதான் அப்படி சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, ஓப்னியும் பினகாசும் ஜெப ஆலயத்துல சரியாகவும் இல்லை. ஏலியோட பிள்ளைகள் 2 பேரும் ஜெப ஆலயத்துல சரியாக இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல தன் பிள்ளையை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாள். சார், இந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்றா. ஏனென்றால் அவர் கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தா. சுத்தி இருக்க மக்கள் மேல் அல்ல, சுத்தி இருக்க காரணங்கள் அல்ல. ஈவன் தோ பாவம் நிறைந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நான் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணேன், நான் என் பிள்ளையை கொடுப்பேன். பிகாஸ் இஃப் God has provided, God will give the protection. She trusted in God. தேவன் மேல் ரொம்ப வைராக்கியமாய் தேவன் மேல் தரித்திருந்தாள். அதுதான் நீங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த 5 வருடத்துல அந்த பிள்ளைக்கு என்ன போதிச்சாலோ, that stood in her heart. Whatever she said to Samuel, சின்ன வயதுல பால் மறக்கும் போதுமே, அவ பால் ஃபீட் பண்ணும் போதுமே சிறு வயதுல சொல்லி சொல்லி வளர்க்குறா பிள்ளைகிட்ட, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வளர்க்குறா. நீங்க அதே மாதிரி பார்க்கலாம், மோசேவோட அம்மாவும் பார்க்கலாம். நீங்க மோசேவோட அம்மாவும் அதை சிறு வயதுல அவனை வளர்க்கும் போது அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை, யூ பிலாங் டு காட், நீ இந்த உலகத்துக்கு படைக்கப்படல, யூ ஹாவ் அ மீனிங், யூ ஹாவ் அ பர்பஸ் அப்படின்று சிறு வயதிலேயே மோசேயோட அம்மா அவங்க இருதயத்துல போட்டதுனால தான் 40 வயதாகும் போது மோசேக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு, மோசே எங்க இருக்கான்? பேலஸ்ல இருக்கான். அங்க இருக்கும்போது கூட நான் இங்க இருக்க வேண்டியது இல்லை, எனக்கு தேவன் எனக்கு பெரிய காரியம் வைத்திருக்காருன்னு சொல்லி ஊழிய அழைப்புக்கு போறாரு. He knows the calling of God. எப்படி மோசேயோட அம்மா தன் இருதயத்துல வைத்திருக்காங்க வார்த்தையாக. இங்க அண்ணாலும் சாமுவேலோட இருதயத்துல அந்த 5 வருடமாய் கர்த்தருடைய வார்த்தையை குறிச்சும், நீ கர்த்தருக்காக படைக்கப்பட்டிருக்க, நீ கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி போட்டது. he stood, that never influenced. பாவம் நிறைந்த இடமா இருந்தாலும் அந்த பாவம் தன் பிள்ளைய தொடவே இல்லை. it didn't affect him. நீங்க பார்த்தீங்கன்னா அது தொடவே இல்லை அவங்கள. Samuel was able to grow in stature. நீங்க ஸ்கிரிப்சர் அடுத்த 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, he was growing there in the stature of God, even though ஓப்னியும் பினகாசும் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் பார்த்தாலும் கூட சாமுவேல் கர்த்தருக்காக பயந்து கர்த்தருக்காக வாழ்ந்தார். நீங்க பைபிளை சாதாரணமா பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரிலேட் பண்றோம். ஈஸி, யூ கேன் ரிலேட் இட். இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் அ மதர் டு கிவ் அ சைல்ட். அந்த பிள்ளைய சர்ச்சில் போய், ஏன்னா அவள் குழந்தை இல்லாமல் இருக்கிறா, தன் பெற்ற குழந்தையை கொண்டு போய் சபையில கொடுக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஹவு ஹார்ட் ப்ரோக்கன் ஷி வில் பி. இந்த ஹார்ட் பிரேக் எவ்ரி பேரண்ட்ஸ்க்கு இருக்கும், எல்லா தாய் தகப்பனுக்குமே இருக்கும். எப்போ உங்கள் பையனை நீங்கள் ஹாஸ்டலில் போய் விடும்போது இருக்கும், இல்லை நீங்கள் கல்யாணம் முடிக்கும் போது நீங்கள் கோயில் இன்னொரு பையன் கொடுக்கும்போது இருக்கும், ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்னடா நான் சின்ன பிள்ளையா இருந்தேனே, தட் ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட். எவ்ரி எமோஷன் இன் எவ்ரி சீசன் ஆஃப் யுவர் லைஃப் நீங்க பைபிளை ரிலேட் பண்ணலாம். ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம பைபிள் படிக்கிறதே கிடையாது.
நாம் பைபிள் எப்படி நம்ம படிக்கிறோம், நமக்கு தேவையான விஷயங்களையும் நமக்கு எப்படி சாதகமான விஷயமோ அப்படி சாதகமான விஷயத்தை தான் நம்ம பைபிளை படிக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் எப்படி காணப்படுறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம வசனத்தில் பார்க்குறதே கிடையாது. நாம் அப்படி வசனத்தை படிக்க ஆரம்பித்தோம்னா எவ்ரி சீசன் ஆஃப் யுவர் லைஃப், நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் போனாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போனாலும் சரி, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வசனத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் பிள்ளையை வளர்த்துறதுக்கு எல்லாருக்கும் வரவும் கட்டாயமாக வரும். தட் ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட். ஆனால் அந்த மூமெண்ட்டில் வாட் ஷி டிட், ஷி வர்ஷிப் காட். அண்ணா அவள் சந்தோஷமாக இருந்தா, என் பிள்ளையை நான் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன். அது மட்டும் மறந்துடாதீங்க, இது எல்லா தாய் தகப்பனுக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். யூ டோன்ட் வாண்ட் யுவர் சைல்டு. நீங்கள் பிள்ளைய பெற்றனால நீங்கள் பிள்ளைய வச்சிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. யூ ஆர் கால்ட் டு பி அ குட் ஸ்டூவர்ட் ஃபார் த சைல்டு. ஓகே, காட் has trusted both உங்கள் கணவனையும் மனைவியும் நம்பி அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுக்குறாரு. எனக்காக இந்த பிள்ளையை நீ வளர்த்து கொடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நினைக்கிறோம், நான் பிள்ளையை கவர்ன் பண்ணுறேன், நான் ஆள்றேன். கிடையாது. கர்த்தருக்கென்று நீங்கள் பிள்ளையை வளர்த்து நீங்கள் கர்த்தருக்கென்று திருப்பி நீங்கள் கர்த்தர்கிட்ட கொடுக்கணும். இதுதான் அண்ணால் சபை கொடுத்தா சர்ச்சில் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நாம் எல்லாரும் கர்த்தருக்கென்று பிள்ளையை வளர்த்து கர்த்தர் பயத்தில் வளர்த்து கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக எனக்கு கொடுத்துருக்கார், என்ன தேவைகளுக்காக எனக்கு கொடுத்துருக்கார் என்று அறிந்து அதுக்கு மாதிரி வளர்த்து நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட். ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுறோம். நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், மற்ற காரியத்திலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர, என்ன ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்துருக்கீங்க, நான் எப்படி வளர்க்க வேண்டும், அவனுக்கு சித்தம் என்ன என்று அறிந்து அப்படி வளர்த்து, ஆண்டவரே நான் வளர்த்தேன், நீங்கள் கொடுத்த பிரகாரம் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி திருப்பி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். தட் இஸ் வாட் இஸ் கால் நல்ல உக்ரானக்காரன். குட் ஸ்டூவர்ட் என்றால் உக்ரானக்காரன் அர்த்தம். அப்படி தான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த child that God has given you is like that. ஓகே, அண்ணால் அப்படி தான் போய் கொடுத்தா. அது மாத்திரமல்ல, நான் இந்த அண்ணாலோட ஜெபம் இருக்குல்ல, ப்ரேயர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ப்ரேயரை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் we think that it is a petition. என் தேவை என்ன என்று நாம் சொல்லுவதான் நினைக்கிறோம். பட் அண்ணால் அப்படி ஜெபம் பண்ணலையே. அண்ணால் is giving thanks to God. அவர் நன்றி தெரிவிக்கிறார். மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் திங்க் பிரேயர் as a petition. என் தேவையை நான் தேவனுக்கு சொல்லுவது, என் தேவையை நான் தேவனுக்கு அறிவிக்கிறது அப்படின்றத நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அண்ணாலோட ஜெபத்தை 10 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா தேவனை ஆராதிக்கிறார். she adores God in the prayer. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவருக்கு நீ ஆராதனை செஞ்சிருக்கீங்களா? ஆராதனா பாதி பேர் தெரிஞ்ச விஷயம் பாட்டு பாடுறது தான். அது அல்ல. அது மாத்திரம் அல்ல. நீங்க ஆராதனை தேவனை தொழுது கொள்வதும் தேவனை ஆராதிக்கிறதும். அண்ணால் praised God in her prayer. Lord, I am so happy. She worshipped God in her prayer. She adored God. Amen. ஒரு உதாரணமாக ஒரு காரியம் சொல்றேன். லூக் சுவிசேஷ நூல் 17ஆம் அதிகாரம் எடுங்களேன். லூக் சுவிசேஷ நூல் 17ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிங்களேன். ஒரு 10 குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. நீங்க நோமையை நீங்க அதிக முறை கேட்டிருப்பீங்க. ஆனாலும் இந்த கோணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. லூக் சுவிசேஷ நூல் 17ஆம் அதிகாரம் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த 10 குஷ்டரோகி வந்த பிறகு ஆண்டவர் அவருக்கு பதில் அளிக்கிறார். நான் வாசிங்க பிரதர். லூக் 13ஆம் வசனம் வாசிங்க பிரதர். ஆண்டவர் என்ன சொன்னார் அவர்கிட்ட? அதே லூக் சுவிசேஷ நூல் 17:13. ஆண்டவர் சொன்னதை அவங்க செஞ்சாங்களா செய்யலையா? செஞ்சாங்கல்ல. they obeyed God. ஆண்டவர் சொன்னது நீ திருப்பி வந்து ஆராதிக்கணும்னு சொல்லவே இல்லை. அவங்க கிட்ட 10 பேர்கிட்ட நீ போ ஆசாரியிட்ட காட்டுன்னு மட்டும் தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் திருப்பி வந்து நீ காமிச்சிட்டு உனக்கு சொஸ்தமாயிரும், நீ திரும்பி வா என்னை ஆராதின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை.
வசனம் தெளிவாக வாசிங்க. அப்ப 10 பேரும் ஆண்டவரோட வார்த்தை கீழ்ப்பட்டார்கள், 10 பேரும் சொஸ்தமானார்கள், 10 பேரும் சபையில போய் போதர்கிட்ட காமிச்சாங்க. ஆனா என்ன என்ன பிரச்சனை தெரியுமா? வாட் இஸ் த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம்? த ப்ராப்ளம் இஸ் தே மிஸ்ட் காட். இந்த அற்புதத்துக்கு பின்னாடி சபை அல்ல, ஆண்டவர் இருக்கிறான்னு மறந்துட்டாங்க. பாதி பேர் சபைக்கு வர்றது என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார்ன்றது தான் வந்துடுறாங்களே தவிர ஆண்டரை கர்த்தரை விட்டுறாங்க. They don't have any relationship with God. That one person who turned back to God knows the miracle is because of God. அந்த அற்புதத்துக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறான்ற அவன் அறிந்தான். சபை அல்ல, போதகர் அல்ல. இந்த பாதி பேர் போதகரை பிடிச்சிட்டே அழுகிறாங்க. அந்த போதகரை விட்டு போயிடுறாங்க. ஆனா கர்த்தரை விட்டுறாங்க. மகனே மகளே, உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, the miracle is because of God. He understand that, he came back and he worshiped God. But the rest of the people stood. They obeyed God. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். சபைக்கு போனாங்க, ரெகுலரா சபைக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, அதோட நிறுத்தி விடுவாங்க. அவங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா அவ்வளவுதான். உங்க தேவைக்காண்டி மட்டும் ஆண்டவர்கிட்ட போவீங்க. But you have to come back to God to worship him. Amen. அன்னாள் worship பண்ணா. அதான் நீங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். I was so amazed by that அன்னாளோட கேரக்டர். ஏன்னா அன்னாள் was consistent in her prayer walk. அன்னாள் was very, even though our some broken situationல தான் பெற்றெடுத்த ஆண்டவர் கொடுத்த அற்புதமான பிள்ளையை சர்ச்சில் கொடுத்த பிறகும் கூட she worshiped God in her heart. Amen. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18 வாசிங்களேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 18. பின்பு அந்த ஸ்திரீ அவ சபைக்கு போறா, ஜெபம் பண்றா, அவள் முகம் துக்கமாய் இருப்பதில்லை. ஆண்டவர் பதில் அளிக்கவில்லாட்டாலும் கூட அவள் முகம் துக்கம் இல்லாம போச்சு. ஆண்டவர் பதில் அளிச்ச பிறகும் ஆண்டவருக்கு பொருத்தனம் பண்ண பிள்ளையை போய் சபையில கொடுத்த பிறகும் 2ஆம் அதிகாரத்துல she was worshiping God. She was consistent in the prayer walk. இப்படிப்பட்ட வைராக்கியத்தை எனக்கு தாருங்கள் ஆண்டவர் தான் இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணேன். எனக்கு சில நேரங்கள்ல சில ஜெப தேவைகளை நீங்க எனக்கு பதில் அளிக்காவிட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா தேவன் என்னை அறிந்திருக்கிறார். God who sees me, எல்ரோஹி, என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தேவன் பதில் அளித்தாலும் I will happy. That shows how much you love him. That shows நீங்க எவ்வளவாய் தேவனை நேசிக்கிறீங்க அப்படின்னு தான் காட்டும். அன்னாள் is a beautiful example. She loved God irrespective whether she prayed and the prayers were not answered. Prayer answered, but அந்த டைத்துல நடக்கல, அந்த மொமெண்ட் நடக்கல, but she had happy face. Can we have that? ஆண்டவரே, இப்படிப்பட்ட அனுபவத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. அப்படி நான் உண்மை எவ்வளவாய் நேசிக்கிறேன்னு காட்டணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? பியூட்டிஃபுல் திங். ஆனா சில பேர் என்னமா சொல்லுவாங்க, இந்த ஜெபத்துல சொல்றோம்ல, ஆண்டவரே நீ அற்புதமான தேவன், நீ மெய்யான தேவன், நீ கிரியேக தேவன். இன்னைக்கு அற்புதமான வார்த்தைகள்லாம் சரியான வார்த்தைகள், தமிழ் அப்படிப்பட்ட வார்த்தையில கேட்டதுல ஆராதனையில் நன்றாக ஆராதிச்சோம். அந்த வார்த்தைகள் அப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணுமா? Do we require to tell to God about him? ஏன்னா நீ சொல்லும் போது, ஜெரின் இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களே, இப்படி நீங்க ஆராதிச்சு பாட்டு பாடினீங்களே, God will say back to ஜெரின், நம்ம எல்லாருக்கும் சொல்லுவாரு, எனக்கு இப்படி கேரக்டர் இருந்துச்சு நம்ம மறந்துட்டேன் சொல்ல போறாரு? இல்ல. God does not need to know his characteristics, that he is an everlasting God, he is a prayer answering God அப்படின்னு அவருக்கு தெரியணும் அவசியமே கிடையாது. எதற்காக நீங்க சொல்றீங்க அப்படின்னா, it is a benefit for you. When you express it out of your mouth, நீ மெய்யான தேவன், என்னை காண்கின்ற தேவன், நீ தேவாதி தேவன், ரட்சகர் அப்படின்னு நீங்க வாயில உச்சரிக்கும் போது உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் என்றும் விசுவாசத்துல நிரம்பி நீங்க கர்த்தருக்கு ஜீவிப்பீங்க. It changes inside in you. உங்களோட என்ன அறிந்திருக்கும், பட் ஆனால் உங்க இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும். ஆனா நீங்க உச்சரிக்கும் போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூணும் ஒரு மாற்றம் ஏற்படும். There is a change happens in you. There is a transformation happens in you. That makes you to know who God is. தேவன் யார் என்று. நீங்கள் தேவன் யார் என்று தெரிந்தாதான் நீங்க தேவனை நன்றாக ஆராதிக்க முடியும். ஸோ அதனால தான் நீங்க ஜெபம் பண்ணும் போதும் பாட்டு பாடும் போதும் தேவனோட ஆட்ரிபியூட்ஸ் அதை சொல்லி பாடணும்.
ஆராதிக்கும் போது நீங்கள் ப்ரைஸ் பண்ணி பாடுறோம். இட் இஸ் நாட் டு ரிமைண்ட் காட் ஹூ இஸ், இட் இஸ் ஃபார் ourselves டு ரிமைண்ட். ஆமென். இதை மறந்துடாதீங்க. சரி, நம்ம இப்போ சாமுவேலோட 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அண்ணாளோட ஜெபத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 9, 10 வசனம். ஆமென், ஆமென். இந்த 2 வசனத்துல ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. அது என்ன காரியம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். வாசித்தீங்களா? ஏன்னா நம்ம சபையில எப்போதுமே நான் கேள்வி கேட்பேன், அதே கேள்வி கேட்பேன். வாட் இட் ஸ்டுட் அவுட் ஃபார் யூ? எது உங்களுக்கு தோணுச்சு? சம்திங் சிக்னிஃபிகன்ஸ் he prayed. It was not an ordinary thing. அவள் ஜெபிக்கும் போது கர்த்தர் என் வாழ்க்கைக்கு அவர்தான், she is the control of her life, God is the control of her life அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றா. கர்த்தர் தான் என்னை இவ்வளவாய் வழி நடத்தினார், கர்த்தர் தான் விடுவித்தார்னு ஜெபம் பண்றாங்க. ஆனா வசனம் 10ல என்ன சொல்றாங்க? ஏற்படுத்தின ராஜா. ராஜா அப்ப ஆண்டு கொண்டு இருந்தாரா என்ன? இஸ்ரேல ராஜா இருந்தாரா என்ன? இஸ் தேர் a monarchy that is happening at that time? நோ. அப்பா அங்க யாருமே இல்ல. ஜட்ஜஸ், அதாவது ப்ராஃபிட் மூலமா தான் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருந்தார், ராஜாவே கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசனமாய் அவள் ஜெபம் பண்ணுகையில் ஆவியில் நிரம்பி அவள் எங்களுக்கு ஒரு ராஜா உண்டாகும் சொல்லி அவள் ஜெபம் பண்றாங்க. இது தீர்க்க தரிசன வசனம். She has been filled with the spirit and she is praying and she is calling out, there is a king who is going to come. மொனார்க்கியே கிடையாது. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல தான் மொனார்க்கியே வரும். அது வரைக்கும் மொனார்க்கியே கிடையாது. 10ஆம் அதிகாரத்துல மொனார்க்கி வரும், ராஜாவே அப்பதான் வருவாரு. அது வரைக்கும் ராஜாவே கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்தை எடுத்து ஜெபம் பண்றா. இது ஏன் ரொம்ப முக்கியன்ற நான் ஒன்று காட்டுறேன். ஏனென்றால் இதே தீர்க்க தரிசனத்தை எடுத்து ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் சக்கரியாக்கு தீர்க்க தரிசனமா சொல்லி அதை ஆண்டவர் வரும்போது பேசுறாரு. லூக்கு சுவிசேஷ நூல் 1ஆம் அதிகாரம் வசனம் 67. லூக்கு சுவிசேஷ நூல் 1ஆம் அதிகாரம் வசனம் 67. ஆமென். போல் சிஸ்டர். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் முன் சக்கரியாக்கு பரிசுத்தாவியானவர் மூலமா தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நீங்க ஏன் இந்த 2 தீர்க்க தரிசனத்தை எடுத்து தெளிவாக வாசிக்க சொன்னா, ஆனாவும் இதே தீர்க்க தரிசனம் தான் சொல்றா. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு இங்கே பரிசுத்தாவியானவர் சக்கரியாக்கு இதாகி அவர் மூலமா எழுதி பேசுறாரு. இந்த 2 இடத்துல நீங்க பார்த்தோன்னா கொம்பை குறித்து பேசியிருப்பார்கள். They spoke about the horn. நீங்க 2 வசனத்தை நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க எடுத்து வாருங்க, வாசித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை. ஓகே, கொஞ்சம் பைபிள் படிக்கிறவங்க சொல்லித்தரேனே. சரி, என்ன பாருங்க. சவுல அபிஷேகம் பண்ண சாமுவேல் போகிறார். Do you know how did Samuel anoint King Saul? சாமுவேலை அபிஷேகம் பண்ணும்போது do you notice that one? 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. Then you understand the importance of it. 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 1. தைல குப்பி. இங்கிலீஷ்ல Samuel took the flask, a man made one which is broken. அது உடைக்கப்படும், இது டெம்பரரியா இருக்கும். சாமுவேலே சவுல கேட்கிறாங்க, சாமுவேலுக்கு தெரியும், தெளிவாக தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு தைல குப்பியை எடுத்து அவன் அபிஷேகம் பண்ணு. ஏனென்றால் தைல குப்பி, the flask is man made, அது உடைக்கப்படும், இட்ஸ் a temporary. ஓகேவா?
அது உடைக்கப்படும். இட் இஸ் broken and it depends upon the strength of the man. தாவீது அபிஷேகம் பண்ணும் ஆண்டவர் எப்படி அபிஷேகம் பண்றாரு? 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக என்ன மட்டும் துதித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் கொண்டு வா. சவுல் ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் அதுலயுமே வச்சிருக்காரு. ஏன்னா சவுல்ல ராஜாவாக்குறது கர்த்தரோட சித்தம் அல்ல. அங்க மக்கள், இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கும் மற்றவரை போல் ராஜா வேணும் என்று கேட்டதனால் ஆண்டவர் ஒரு ராஜாவை உருவாக்குறாரு. ஆனா தாவீதோ கர்த்தரோட சித்தத்தில் உண்டாக்கப்பட்டவன். அதனால அவர் கொம்பை எடுத்து, கொம்பு என்றது ஒரு ஒரு மிருகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கொம்பு. இட் ஷோஸ் இட் ஹஸ் ஸ்ட்ரென்த், இட் ஹஸ் பவர், இட் ஹஸ் அத்தாரிட்டி. பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல கொம்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் பவர், இட் ஹாஸ் ஸ்ட்ரென்த், இட் ஹாஸ் அத்தாரிட்டி. அதை எடுத்து தான் அவர் தைல குப்பையில சொல்லுவாரு. God clearly instructs him. அது எதுக்குன்னா the covenant that God makes with David is everlasting. உன்னுடைய throne will be an everlasting throne. அதை காட்டுவதற்கு இந்த த்ரோனை குறித்து தான், இந்த கொம்பை குறித்து தான் சக்கரியாவும் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, ஆனாவும் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்க ஜெபம் பண்ணுகையில் கர்த்தரிடத்துல கன்சிஸ்டண்டா ஜெபம் பண்ணி வாழும்போது உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார், தீர்க்க தரிசனமாக பேசுவார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, இந்த கொம்பு இருக்குல்ல, இட் கிவ்ஸ் காட் அஸ் அ ஸ்ட்ரென்த். ஹானாவுக்கு என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு துக்கமுகமாக மக்கள் பேசினாலும் சரி, கர்த்தர் என் பலன், கர்த்தரே என் பலனானவர் அப்படின்னு சொல்லியிருந்தா. இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். God is my strength, not the world. நீங்க கேட்கிற நாலேஜ், நீ கத்துக்கிற நாலேஜோ புஸ்தகம் will not survive you or help you. ஆனா கர்த்தர் தான் உங்களோட பலன். Keep that in your mind. நீங்க நினைக்கலாம் அவனோட 401k நிறைய இருக்கு, என்னோட பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு, நான் சர்வை பண்ணிடுவேன்னு நினைச்சிடாதீங்க. God can change anything upside down. Single day can change a difference. Amen. பட் இங்க நம்ம பார்க்குறோம், நம்ம தீர்க்கதரிசனம் பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ இதாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது மாத்திரமல்ல, அன்னாலோட கன்சிஸ்டன்ட் அண்ட் ஜீல் ஃபார் காட், வைராக்கியமாக தேவனை பின்பற்றிட்டு வந்திருந்தார். இப்படி ஒரு குடும்பத்தை பார்க்குறோம். அதாவது எல்கானாவும் ஆனாவோட குடும்பத்தை பார்க்குறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்றாரு. எந்த குடும்பத்தை பற்றி? ஏலி குடும்பத்தை பற்றி. ஏலி என்ன பண்றாங்க? சபையில தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க? வாசிங்களேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிங்களேன். சாமுவேல் கர்த்தருக்கு வேலை செஞ்சு கொண்டிருந்தார். வாசிங்க சிஸ்டர். அவர் யாரு? ஏலியின் குமாரன் கர்த்தரை அறியவில்லை. இப்படிப்பட்ட there is a comparison of two families. இங்க கர்த்தருக்கென்று ஒரு பிள்ளையை வளர்த்து கர்த்தருக்கென்று ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். இங்க சபைக்குள்ளாக தான் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தரே தெரியாம பிள்ளை வளர்க்குறாங்க. ரொம்ப இதா இதுல என்ன பாத்தீங்கன்னா வசனம் 17 பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வசனம் 17 வாசிங்களே சிஸ்டர், அதெல்லாம் முடிச்சிரு. அவங்களோட பாவம் மிகவும் பெரிதா இருந்துச்சு. ஓப்பனியன் பின்னகாசோட பாவம் ரொம்ப கர்த்தருக்கு மேலாக இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஏலி எங்கேயுமே அவங்களை கரெக்ட் பண்ணவே இல்லை, தன்னுடைய பிள்ளைகளை கரெக்ட் பண்ணவும் இல்லை, சீர்திருத்தவும் இல்லை. இதுல ரொம்ப ஒரு இதான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஏலியை கரெக்ட் பண்ண சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. வசனம் 29 வாசிங்க சிஸ்டர். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன என்று ஏலியை பார்த்து கேட்குறாங்கல்ல. அப்போ அந்த பாவம் பண்ணுறதுல யார் யாரெல்லாம் இன்க்ளூடாக இருக்காரு தெரியுமா? ஏலியும் இன்க்ளூடாக இருக்காரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் ஓப்பனியும் பின்னகாசும் பலி செலுத்த வருவாங்கல்ல. அந்த பலியில் கர்த்தருக்குன்ற ஒரு போர்ஷன் இருக்கு. அந்த கர்த்தருக்குன்ற போர்ஷனையுமே அது கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க? அந்த ஃபேட் போர்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபேட் போர்ஷனை இவங்க எடுத்து இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
அது இவர்கள் மட்டும் சாப்பிடல, ஏலியும் சாப்பிட்டாரு. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, நீயும் அந்த பாவத்துக்கு உடன்படி போயிருக்க. ஏலி should have corrected the child, but Eli is partnering with them in the sin. அவ்வளோ கேவலமான சூழ்நிலை இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் முடிச்சிருங்களா சிஸ்டர்? அந்த வசனம் வாசிங்களா, முடிச்சிடலாம் அப்படியே. ஃபுல்லா 29 வசனம் ஃபுல்லா வாசிங்க. உங்கள் பொல்லாத நடத்தைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நாம் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. Why do you honor your sons more than fathering yourself? உன் பிள்ளைகளை அவ்வளோ ஆசையா அவங்க மேல அவ்வளோ பிரியமா இருக்கு, கர்த்தரை காட்டிலும் உன் மேல் உன் பிள்ளைக்கு அரிதா இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதோட அற்புதமான ஒரு வசனம் என்ன தெரியுமா? Do you know how Eli died? ஏலி எப்படி செத்தாரு தெரியுமா? நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் chapter 4 verse 18 வாசித்து முடிச்சிடலாம். வாசிங்களேன். அதில் இங்கிலீஷில் வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் அந்த வசனத்தை கரெக்டாக உள்ள, அதனால் இங்கிலீஷில் வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 18. பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் வெரி given one word extra which is not there in Tamil. தமிழ் அந்த வசனத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தையை. NKJV very clear இருக்கும். The man was old and heavy. நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் உட்காந்துருக்கிறான். அவனோட வெயிட் தாங்க முடியாம தான் உழுதுருக்காரு. இட் இஸ் ஸ்கிரிப்சர்ல சும்மா அந்த ஹெவின்ற வார்த்தை இன்க்ளூட் பண்ணாம இருந்திருக்கலாமே. He was heavy because he is taking the portion of the offering and is eating. நீ எதை சாப்பிட்றாயோ, சபையிலிருந்து கொடுக்குற காசு சாப்பிட்றியோ, அதுலேருந்தே God made him to die. அந்த வெயிட் தாங்க முடியாம தான் பின்னோக்க விழுந்து கழுத்து உடைச்சு சாகுறான். என்னைக்குமே யோசித்துக்கோங்க, நீ எதில் பாவம் பண்ணுறீங்களோ, வாட் யூ சோ வாட் யூ ரீப். முக்கியமாக ஆண்டவரோட காரியத்தில் உண்மையாகவும் உத்தமாக இருங்க, கொஞ்சத்துலேயும் உத்தமாக இருங்க. அது சபை காரியமாக இருந்தாலும் சரி, வாட் எவர் யூ மேட் அன் ஆஃபரிங், யூ பி ஃபெய்த்ஃபுல் இன் த காலிங் தட் காட் ஹஸ் கால்ட் யூ. நீங்கள் சபையில் எப்படி ஊழியம் பண்ணுறீங்க, ஒரு 10,000 பேர் வரணும் அப்படின்லாம் அதை படிக்கு, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ நான் அதை செய்தேன். I don't look at the people. மற்றவர்கள் என்னை பொறுத்து என்ன சொல்றாங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்காதபடிக்கு what God asked me to do, I will do it அப்படின்னு விசுவாசத்துல ஓடி கன்சிஸ்டண்டா ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம யாரும் கண்களை முடிச்சு பண்ணலாம்.